Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம கோழி கல்லீரல் வச்சு நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். வாங்க இதை இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல சின்னதா கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதை இப்போ ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போது நம்ம க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கோழியோட கல்லீரலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக ஃப்ளேமை சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ அது வந்து சிம்லேயே இருக்கட்டும். இதை வந்து இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிம்லேயே அப்படி நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது மாதிரி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும் கல்லீரல்லிருந்து. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம். நம்ம வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறதுனால ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை சிம்லேயே வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கல்லீரல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இந்த டைமில் இது மேலே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா ஒரு வாட்டி மறுபடியும் இதை கலந்து விட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த டைமில் இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல. அவ்வளோதான். மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட ரொம்பவே சூப்பரான கோழி கல்லீரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல தலன்னு கொதிக்கிற இந்த கிரேவியை நல்ல சூடான சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தியோடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ரொம்பவே ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.